ஓம் நமச்சிவாய. அக்குபஞ்சருடைய முதல் வகுப்பு ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்குபஞ்சர். என்னப்பா அது அக்குபஞ்சர்னால் என்ன? நிறையா உலகம் பூரா நியூஸ் இருக்குது, உலகம் பூரா நெட்டில் போட்டால் உடனே வந்துடுது. நிறைய இடங்களில் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அக்குபஞ்சரிஸ்ட், குத்தூசி மருத்துவர் எங்கே பார்த்தாலும் நிறைய இருக்காங்க. இந்தியாவில் பாரத் சேவா சமாஜ் வழியாக மட்டுமே டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள முடியும். அதுவே ரெகனைஸ்டு ஒன்று. நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் யூனிவர்சிட்டியில் இனிமேல் தான் வரும். அக்குபஞ்சரை ஆயுஷில் யோகா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக கொண்டாந்துருக்காங்க. ஆயுஷில் யோகா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அக்குபஞ்சர் இருக்குது. இந்த அக்குபஞ்சர்னால் என்ன, இதனுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் வகுப்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க. பாரத் சேவா சமாஜுடைய டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் ஆகட்டும், மாஸ்டர் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் ஆகட்டும், அனைத்து வகையான இந்தியாவில் சொல்லிக் கொடுக்கின்ற அக்குபஞ்சர் கோர்ஸ் ஆகட்டும், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்குபஞ்சரை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்குபஞ்சர் எங்கே தோன்றியது, அக்குபஞ்சரின் வரலாறு. அதில் நிறையா பேர்த்துக்கு கன்ஃபியூஷன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஒருத்தர் 8000 வருஷங்கிறாங்க, ஒருத்தவங்க 5000 வருஷங்கிறாங்க, ஒருத்தவங்க 4000 வருஷங்கிறாங்க, ஒருத்தவங்க 2000 வருஷம் கிமுக்கு 2000 வருஷங்கிறாங்க. பலதரப்பட்ட பேர் ரிசர்ச் பண்ணி எழுதிட்டுருக்காங்க. தெரிஞ்ச வரைக்கும், அக்குபஞ்சர் புரிந்த வரைக்கும், ஹிஸ்ட்ரி சைனாவில் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் ரிட்டனில் ஒரு புக்கு இருக்குது, பக்காவாக தொகுக்கப்பட்ட ஒரு புக்கு. சரிங்களா? அதை புரிஞ்சுக்குங்க. இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஹிஸ்ட்ரி அவங்களால் எழுதப்பட்டது. ஆனால் அங்கே மட்டும்தான் இந்த மருத்துவம் அக்குபஞ்சர் என்ற அக்கு என்றால், நல்லா புரிஞ்சுங்க, அக்குபஞ்சர். வாட் இஸ் மீனிங் ஆஃப் அக்குபஞ்சர்? அந்த அக்கு என்றால் அக்கூஸ், ACUS. அக்கூஸ் என்றால் ஊசி, கூர்மையான என்று அர்த்தம். இது ஃபஸ்ட் கொஸ்டின் இது வந்துடும். அக்கூஸ் அக்குபஞ்சர்னால் என்ன, விரிவாக்கம்னா சொல்லணும். அக்கூஸ் ஈக்குவல் டு ஊசி என்று சொல்ல வேண்டும். பஞ்சுரா என்றால் குத்துதல், ஊசியின் மூலம் குத்துதல். அதுக்கு பேர் குத்து ஊசி மருத்துவம். தமிழில் குத்து ஊசி மருத்துவம். புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. அக்குபஞ்சர் என்ற அந்த வேர்ட் லத்தீன் மொழியோட. சரி, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா, இந்திய பாரம்பரிய கோட்பாடு, ரிஷிகள் கோட்பாடாகட்டும், சித்தர்களுடைய கோட்பாடாகட்டும், ரசவாத கொள்கையாகட்டும், அஸ்ட்ரானமியான ஜோதிடமாகட்டும், சித்த மருத்துவத்தில் பர்மத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கோட்பாடு இதில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பர்மத்தில் மறைக்கப்பட்ட அத்தனை விஷய கோட்பாடுகளும், பஞ்சபூத கோட்பாடுகளும், சிவசக்தி என்ற 2 கோட்பாடுகள், சக்தி சிவம் என்ற 2 கோட்பாடுகளை தான் அங்கே மெயினான கோட்பாடாக வச்சுருக்காங்க. பாகுவா அப்படிங்கிற ஒரு தத்துவம், அதாவது 8 ட்ரைகிராம்ஸ், 8 பார்த்திங்கன்னா நம்மளோட 8 திசைகளை குறிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம 8 திசையை அங்கே 8 ட்ரைகிராம் கட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. 64 உள்ளே இருக்கும் சட்டங்கள். அப்போ 64 ஆண்டுகள் அங்கே இருக்குது. நம்மளுடைய ஆண்டு 64. என்ன ஒரே மாதிரி இருக்குது? நம்மளுடைய மருத்துவம் 20,000 வருடங்களுக்கு முன்னோடியது. அப்போ அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா இருந்திருக்காங்க. பாரத மாதா, பரதகண்டம் என்று சொல்வார்கள். அதெல்லாம் நீங்கள் படித்தா தான் தெரியும் ஹிஸ்ட்ரி. பரதகண்டம்னா என்னப்பா, ராமர் காலத்திலேருந்து உடனே இந்து முறைன்னு சொல்லிடாதீங்க, சரியா? இது ஹிஸ்ட்ரி. ராமாயண் காலம், பரதன் ஆண்ட காலம். இந்தியாவை பாரத மாதா, பரதன் ஆண்ட காலத்தில் இந்தியாவுடைய கண்டம் 56 தேசங்களை அடக்கியது, 56 கண்ட்ரியை உள்ளடக்கியது. 56 கண்ட்ரிஸ் கால்ட் இந்தியா. அந்த 56 தேசத்தில் பார்த்திங்கன்னா சீன தேசமும் ஒன்று. நல்லா புரிஞ்சுங்க. அதில் சீன தேசம் ஒரு கண்ட்ரி. பாருங்கள் எவ்வளோ. ஆசியன் கான்டினென்ட்ங்கிற, இப்போ ஆப்ரிக்கன் கான்டினென்ட், ஏசியன். அப்போ பரத கண்டம்னு சொல்லுவாங்க. அந்த 56ல் சீனா ஒன்று.
அப்போ சீனாவுக்கும் தமிழர்களுக்கும் நம்மளுடைய பாரம்பரிய போக்குவரத்து இருந்தது. ஏன்னா சித்தர்களை இங்கே தான் தியானம் பண்ணுவாங்க. ரசவாத கொள்கை, பலதரப்பட்ட உலகத்திலே கண்டறியப்படாத தத்துவங்கள் எல்லாம் இங்கிருந்து தான் உலகத்துக்கு பறந்து விரிந்து பல கோட்பாடுகளையும் மனிதனை இன்னும் காத்து கொண்டு இருக்குது. இந்த இந்திய பாரத கண்டத்தை இன்னும் அந்த சித்தர்களுடைய சக்கர மெத்தடுகள் தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நம்ம வளமாக இருக்கிறோன்னா ஹிமாச்சல்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, கைலாஸ்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா மேன்மேடு லிங்கம் கைலாஸ் சீன்யான் தத்துவம் அப் டு ஸ்ரீலங்கா வரைக்கும் ராமேஸ்வரத்துலேருந்து ஏன் லிங்கம் வச்சாங்க, ஏன் அந்த லிங்கத்தோட கான்செப்ட் என்ன, மேலேருந்து ஃப்ரீக்வன்சி எழுக்கிற கான்செப்ட் என்ன, அந்த அண்டவியல் கோட்பாடு காஸ்மாலஜிங்கிறோம் அந்த கோட்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உலகம் பூரா இருக்குது. சரி, இப்போ நம்ம அதுக்கு வேணாம். நம்ம கிட்டேருந்து போனதுன்னு நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரிட்டன் கரெக்டாக பாடல்களாக இருக்குது. போயாங் என்ற போகர் சீனாவுக்கு விசிட் ஆனது இருக்குது நம்மளுடைய பாடல்களில். அங்கே அவருடைய குருமாரான காலாங்கி முனிவரை பார்த்தார். காலாங்கி முனிவரை பார்த்து விட்டு அங்கே இருக்கிற ராணிக்கு ராணி ராஜா இவர்களுக்கெல்லாம் மஞ்சள் ஆற்றில் எல்லா வர்மக்களையும் மருத்துவ முறைகளையும் சொல்லிக் கொடுத்தார் என்பது இருக்குது. அங்கே தாவோங்கிறாங்க லாவோங்கிறாங்க அந்த போகரை. காலாங்கிநாதர் கன்ஃபியூஷஸ் காலத்தில் அந்த இருந்த காலம் தாவோஷ்யம் கொள்கை. அப்போ இந்த தாவோஷ்யம் என்பது இருக்குது சீனாவில். மூதாதைய சமய கோட்பாடு தாவோஷ்யம். பணிவாக இருக்கணும், கனிவாக இருக்கணும், அன்பாக இருக்கணுங்கிறது கோட்பாடு. ஜோதிடம் சொல்லித்தராங்க. ஆவிகளை வழிபடுதல், சிறு தெய்வங்களை வழிபடுதல், விழாக்கோலங்கள், பாரம்பரியமான விளையாட்டு, பாரம்பரியமான பழக்க வழக்கம், சமயச்சடங்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. மரபு வழி மருத்துவம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணது தான் தாவோஷ்யம் கொள்கை. இப்படி எந்த ஆண்டு எவ்வளோ ஆண்டுகள்னு நம்மளால் கரெக்டாக அங்கே சொல்ல முடியல. தாவோ எங்கேருந்து வந்தார்னா அது ஹிஸ்ட்ரியில் இல்லை, லாவோ எங்கேருந்து வந்தார்னா அவர் ஹிஸ்ட்ரியில் இல்லை. தாவோயிஷம்ங்கிறது உருவாச்சு, அது எங்கேருந்து வந்தது, எதன் அடிப்படையில், அதனுடைய ஹிஸ்ட்ரி எதன் வம்சத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லலை. சரிங்களா? அப்போ நம்மளோட இதில் போகருங்கிறவர் போயாங்கிறார். அதுக்கப்புறம் நம்மளுடைய வர்மக்கலையை சொல்லிக் கொடுத்த போதி தர்மர் ஜென் தத்துவத்தை விரிவாக்கினார். சாலின் டெம்பிள் உங்களுக்கே தெரியும். கும்ஃபு, தாய்ச்சி எல்லாமே அவர் தான். அப்போ தாய்ச்சிங்கிற மூச்சு பயிற்சியோட ஒரு மூமெண்ட்டு பயிற்சி, எனர்ஜி பயிற்சி இருக்குது. நோக்கு வர்மம், இந்த மாதிரியான பிரபஞ்சாட்டில் வச்சு சில விஷயங்களை பண்ணக்கூடிய தத்துவம் இங்கிருந்து போனது என்பது நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரிட்டனில் இருக்குது, பாடல்களாக இருக்குது. அதை நம்ம சயின்டிஃபிக்காக ஹிஸ்ட்ரியில் ப்ரூவ் பண்ணல. சரி, ரியலாக அக்குபஞ்சர், வி ஆர் அக்குபஞ்சரிஸ்ட். ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்குது, என்ன எழுதலாம், வாட் இஸ் அக்குபஞ்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்குபஞ்சர் அப்படின்னா சைனீஸ் ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லுது அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸாமுக்குரிய முக்கியமான கொஸ்டின்ஸ். 3 மஞ்சள் பேரரசர்கள், இதுதான் ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் பல நாடுகள் இருக்குது அக்குபஞ்சர். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு முறையும் இருக்குது. எகிப்து நாட்டில் 3000-4000 வருஷத்துக்கு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க. கோசா தெரப்பின்னு மசாஜ் தெரப்பி ஃபாலோ பண்ணுறாங்க. மோக்ஸா தெரப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூர்மையான கல்களில் வச்சு இது பண்ணியிருக்காங்க. பயான் ஸ்டோன்பாங்க. சைனாவில் பயான் ஸ்டோன் தான் ஃபஸ்ட்டு கூர்மையான கல்களை வச்சு என்ன பண்ணுறது, நோய்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அக்குபஞ்சருடைய முதல் இது. பிரேசில் நாட்டில் இருந்திருக்கு, ஐரோப்பா நாட்டில் இருந்திருக்கு, பலதரப்பட்ட சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பாந்துங்கிற ஒரு இனம். அந்த இனம் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இதாக என்ன ஒன்று கீரி நெத்தத்தை எடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. இன்னும் இருக்கா, இன்னும் கொரியாவில் அது ஃபேமஸ். பர்டிகுலர் ட்ராப்பை ரிமூவ் பண்ணிட்டா உடம்பு அந்த சேனலே ரிமூவ் ஆயிரும், உடம்பு புத்துணர்ச்சி ஆயிரும். நம்ம அதில் ஹீட் பண்ணுறாங்க, குத்துறாங்க. பார்த்திங்கன்னா மோக்ஸாங்கிறோம், டம்ளருக்குள்ளே பழங்கால ஒரு குடுவை வச்சு அதுக்குள்ளே சூடத்தை பற்றி அது மேலே வச்சுட்டா உள்ள கேஸ் பிடிமானெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ மோக்ஸா பண்ணியிருக்காங்க, கப்பிங் தெரப்பி பண்ணியிருக்காங்க. அது கப்பிங். மோக்ஸாங்கிறது ஹீட்டு, பர்டிகுலர் ஹீட் பண்ணி ஹீட் தெரப்பி பண்ணியிருக்காங்க. அப்புறம் கல் பயான் ஸ்டோனுங்கிறோம். நம்ம வீட்டில் கிராமத்தில் பாட்டிகளாக பார்த்தீங்கன்னா தாத்தாமார்களை பின்னாடி முதுகில் என்ன ஒரு சின்ன கல்லை வச்சு தேய்ப்பாங்க முதுகில். இப்போ அது டான் தெரப்பி, ஜெர்மன் ஃபேமஸ் டான் தெரப்பி. கல்லை வச்சு தேய்ப்பாங்க. புத்துணர்ச்சியாக இருப்பார். காலையிலேருந்து ஃபார்மர், விவசாயி ஓடிக்கிட்டே இருப்பார். இது தாங்க பாரம்பரிய மரபு வழி. ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது தான் அக்குபஞ்சர். அது ஸ்கின்னில் இருக்குது, சர்ஃபேஸில் இருக்குது, கனெக்டட் டு ஸ்பைனல் கார்டு அண்ட் பிரைன்.
எனர்ஜி உள்ளேயே இருக்குது. அது லாக் ஆச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனை. அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறது தான் பஞ்சர் பண்ணுறது, தேய்க்கிறது, ஹீட் பண்ணுறது, மோக்ஸா பண்ணுறது, கப்பிங் பண்ணுறது, எல்லாமே ஒன்று தான். சரி, வருவோம் ரியல் ஹிஸ்ட்ரிக்கு. இதுதான் எக்ஸாமுக்குரிய ஹிஸ்ட்ரி, எழுதப்பட்ட ஹிஸ்ட்ரி. நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னும் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். அக்குப்பஞ்சரில் 3 பேரரசு. வாட் இஸ் 3 எம்பரர் அப்படின்னா 3 பேர் தான். ஃபஸ்ட்டு 29th century, நல்லா புரிஞ்சுங்க, கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 2900 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு பேர் பூச்சி, FU-SHI. நெட்டில் போய் நீங்கள் படிச்சுங்க, நான் அவுட்லைனாக சொல்கிறேன். ஓகே, இதுதான் இருக்கும். பார்த்து, பூச்சிங்கிற பேரரசர் சீனர்களால் முக்கியமான அரசர் என்று கருதப்பட்டார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மக்களுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுக்குறார். அதுக்கப்புறம் விவசாயி டிவைனார் ஃபார்மர் ஒருத்தர் இருக்கார். மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறார், மீனை வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்குறார், விலங்குகளை வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்குறார், திருமண சட்டங்களை, சமய கோட்பாடுகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லித் தருகிறார். அவருடைய ஒய்ஃபு நூவா, NUWA, பூச்சி FU-XIன்னு சொல்லலாம், SHIன்னு சொல்லலாம். அவரோட ஒய்ஃப் நூவா, NUWA. இந்த 2 பேரோடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா சீன மியூசியத்தில் இருக்குது. பாம்பு எப்படி நம்ம இப்படி வளைஞ்சு வளைஞ்சு கிராமங்களில் கோயில்களில் இருக்குல்ல, பின்னாடி வந்து ராகு பகவானை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஃபோட்டோங்க, DNA ஃபோட்டோ. அப்போ உடம்புக்குள்ளே DNA 2 தன்மை இருக்குங்கிறத இப்படி வளைஞ்சு வளைஞ்சு அவருடைய ஃபோட்டோவை, அவர் ஒய்ஃபு இந்த பக்கம் வந்து, இந்த பக்கம் ஒய்ஃபு அவரோட இது. அப்போ சிவன் சக்தி கோட்பாடு, அதுக்கு பேர் பெண் ஆண் கோட்பாடு. அது பெண் இன்னுங்கிறாங்க, யானுங்கிறாங்க. நல்லா வருதுங்க, பெண்ணை இன்னுங்கிறாங்க, YIN, ஆனை யான்ங்கிறாங்க. அதுக்கு மீனிங் ஒன்று தானே, பெண் யான், ஆணு பெண்ணு இல்லை ஒன்றா வருதா? அப்போ எங்கேருந்து இந்த டெரைவ் ஆச்சுன்னு யோசிங்க. அப்போ சிவசக்தி கோட்பாடு, இந்த பூச்சிங்கிறவர் இன்யான் தத்துவத்தை பாகுவாங்கிற ஒரு 8 கட்டம். நீங்கள் வந்து பென்ஷுவைன்னு வந்து இந்த வாஸ்துக்கு வச்சுருப்பாங்க. பென்ஷுவைங்கிறது வாஸ்து, 8 திசைக்குரிய எனர்ஜி. கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, மேற்கு, தென்மேற்கு, வடக்கு, வடகிழக்கு, எப்படி தெற்கு, 8 எனர்ஜி. அந்த 8 எனர்ஜி 64 பங்குகளாக பிரிக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. ஹெக்ஸாகிராம் 64 ஹெக்ஸாகிராம்ங்கிறாங்க. ட்ரைகிராம் 8 ட்ரைகிராம், TRI கிராம், 64 ஹெக்ஸாகிராம். அப்போ இதனுடைய கோட்பாடு எங்கேருந்து? நம்ம நாட்டில் இருக்குல்ல, 64 வருடங்கள், தமிழர்களுடைய 64 வருடங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்குது அல்லவா? அப்போ அதெல்லாம் எப்படி ஆச்சு? எல்லாம் ஒன்றா இருக்கா? சிவசக்தி கோட்பாடு இருக்கா? ஆண் பெண் தத்துவம் இருக்கா? உலகம் 2 தத்துவத்தில் இயங்குகிறது என்று அந்த பூச்சி கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடிச்சார்? மஞ்சள் ஆற்றில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டிராகன், அங்கே போகிற டிராகன் தான் இருக்கும். கரெக்டாக டிராகன் சிம்பிள் தான் ஜாஸ்தி. அந்த டிராகன் சிம்பிளை முதுகில் பார்த்தீங்கன்னா பாகுவாங்கிற சிம்பிள் கண்டுபிடிச்சார். பாகுவா, நல்லா புரிஞ்சுங்க, BAGUA, பாகுவா சிம்பிள் போட்டிங்கன்னா நெட்டில் வந்துடும். 8 எனர்ஜி உள்ள 64 இது. அதில் 2 இது, ஒன்று லென்த்தான ஒரு கோடும், ஒன்று துண்டு கோடுகளும் எடுத்தார். லென்த்தான ஒரே ஒரு குச்சி, நீளமாக கட்டாகாத ஒரு குச்சி, ஒரு கோடுக்கு பேர் யான் தத்துவம், ஆணுடைய தத்துவம், ஹெவன் தத்துவங்கிறார், காடுடைய தத்துவங்கிறார். இது உடஞ்சி, இது 2ஆக உடஞ்சிதுன்னா அதுக்கு பேர் இன் தத்துவம், பெண்ணுடைய தத்துவம். புரிஞ்சுங்க, ஒரு லென்த்தான கோடாக இருந்தால் அது வந்து ஹீட், ஹெவன் தத்துவங்கிறாங்க. மேலேருந்து எனர்ஜி வந்ததுன்னு அர்த்தம். அதில் கட் ஆயிடுச்சுன்னா அது எர்த் எனர்ஜின்னு அர்த்தம். அது இன் தத்துவங்கிறாங்க. அப்போ இன் யான்கிற 2 கோட்பாட்டை அவர் கண்டறிந்தார். கட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் 0 எனர்ஜிங்கிறார். லென்த்தாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் 1ங்கிறார். அப்போ பைனரி அப்போ கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. நம்ம நாட்டில் பைனரி ஆல்ரெடி கண்டுபிடித்தார். எல்லாம் ஒன்று தான். இந்த பூச்சிங்கிறவர் ஸ்டோரி அவுட்லைன் தெரிஞ்சுக்கங்க. இன்யான் தத்துவம் பாகுவா, அந்த பாகுவாவை கண்டுபிடித்தா டிராகனுடைய அந்த இதில்
மக்களுக்கு விலங்கு வளர்க்க சொல்லித்தரார், மீன் பிடிக்கிறது வளர்க்குறது சொல்லித்தரார், திருமண சட்டத்தை சொல்லித்தரார், எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரார். புரியுதுங்களா? ஐஜிங்கிற ஒரு புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிற சைனீஸ் புக்கில் ரிட்டன். இவர் வந்து என்ன பண்ணுறார், விஞ்ஞான தத்துவத்தை இதை வச்சு தான் அண்டவியல் கொள்கை உருவானது. அப்போ தாவோயிசத்தை ஒத்து வருது. இது தாவோயிச கொள்கை ஜோதிடம் இருக்குது, ரசவாதம் இருக்குது, மருத்துவம் இருக்குது, ஹெர்பல் இருக்குது, சமய கோட்பாடு இருக்குது, பாரம்பரிய விழாக்கள் இருக்குது. அதாவது மக்கள் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, மூட நம்பிக்கைன்னு சொல்கிற விழாக்கள் அது சயின்டிஃபிக்காக இருக்குது, பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இவருடைய ஸ்டோரி. அப்போ இதிலேருந்து 2 கொள்கை வருது. இன்யான் தத்துவங்கிறது வருது. 2 தத்துவங்கள். வாட்ஸ் கால் இன்யான். இன் என்றால் எர்த் எனர்ஜி, இன் என்றால் குளிர்ச்சி, சிவசக்தியில் சக்தி, குளிர்ச்சி. இருள் என்று செயலற்ற தன்மை என்று அதிகமாக வந்து இயங்குச்சுன்னா செயலற்ற தன்மை, இறப்புன்னு சொல்லுவோம். அதிகமாக அது இன்னாச்சுன்னா உடம்பில் ஓவராக குளிர்ந்து போச்சுன்னா இறப்பு. அப்போ இரவில் இருக்கிறது சக்திமயமானது, உள்ளுறுப்புகள் உள்ளே அகத்திலே இருப்பது, ஃப்ரண்ட் பாடி இன், பேக் சைடு யான். ஹெவன் மேலே இருப்பது யான், கீழே இருக்கின்ற எர்த்து வந்து இன்னு. நல்லா புரிஞ்சுங்க, எர்த்து வந்து இன்னு, மேலே இருக்கிற எனர்ஜிக்கு பேர் ஹெவன்கிறது யான். 2 தத்துவம் புரிஞ்சுதா? இந்த 2 தத்துவத்துக்குள்ளே தான் 5 பஞ்சபூத கோட்பாடு உருவாகும். அந்த 5 பஞ்சபூத கோட்பாடு பின்னாடி வரவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பூதத்துக்கும் 2 தன்மைகள் உண்டு, நல்லது கெட்டது என்ற 2 தன்மை உண்டு. அப்போ குளிர்ச்சி வெப்பம் என்ற 2 தன்மையில் பயணமாயிட்டே இருக்கும் இந்த உடம்பு. அதுதான் இன் யான்ங்கிறது. இன்னும் யானு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அக்குப்பஞ்சர் முழுமையாக புரிஞ்சுக்கலாம். அக்குப்பஞ்சர்லாம் இன்னுனா என்ன, யானுன்னா என்ன. இன் என்பது சாலிடு, முழுமையாக்கப்பட்ட ஒரு உறுப்பு. யான் என்பது ஹாலோவாக இருக்கிற உறுப்பு, வெப்பமான உறுப்பு. யான் வந்து ரிசீவ் பண்ணுற உறுப்பு. இன் உறுப்புகள், உடம்புக்குள்ள இன் உறுப்புகள் இருக்குது, ஸ்டோர் பண்ணுற உறுப்பு, ஸ்டோர் பண்ணி எசன்ஸை ஸ்டோர் பண்ணும். அப்போ இன்னுங்கிறது எர்த்து. என்ன சொல்கிறாங்க கான்செப்டு, இன்னுங்கிறது எர்த்து, யானுங்கிறது ஹெவன், ஹெவன் என்ற மேலே இருக்கிற எனர்ஜி, இடையில் இருக்கிறது மேன். நல்லா இந்த கோட்பாடை நல்லா புரிஞ்சுக்கணும். எர்த்து டு மேன், ஹெவன் டு மேன். மேலே இருக்கிற யான் தத்துவத்தோட மேன் கனெக்ட் ஆகிருக்கான், கீழே இருக்கிற எர்த்தோடையும் மேன் கனெக்ட் ஆகிருக்கான். இது 2ம் கலந்தது தான் மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய இன்யான் தத்துவம். ஹெவன் தத்துவம், எர்த் தத்துவம், இந்த 3 தத்துவம், மேன், ஹெவன் அண்ட் எர்த், இந்த 3 இணைஞ்ச கோட்பாட்டுக்குள்ளே பஞ்சபூத கொள்கை இருக்குது. 5 பூதங்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, 5 பூதம். இப்போ நம்ம ஔவையார் ஒரு பாடல் சொல்கிறார், பரமான சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்றிய உலகு. எந்த ஆண்டில் சொல்லப்பட்டதுன்னு யாருக்கு தெரியும்? பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு, பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உலகம், அகிலம் முழுவதும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. 2 தன்மையில் இயங்குகிறது, சக்தியாகவும் சிவமாக இயங்குகிறது, இன்னாகவும் ஞானாகவும். சைனாவில் இன் யான். அப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் இஞ்ஞான்கிற கோட்பாடு இருக்குது. அப்போ 5 பூதங்களுக்கு 10, புரியுதுங்களா, 10 எனர்ஜி. புரியுதா ரூல்? இந்த எர்த்துக்குள்ளே 12 எனர்ஜி, ஜோடியாக் எனர்ஜி இருக்குது. அப்போ வருதா? அப்போ இதில் அக்குப்பஞ்சர் இல்லை, நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்களில் 12 ராசி கட்டங்கள், 12 ஜோடியாக், நவ கிரகங்கள், எல்லாத்துடைய ஹெவன் என்றால் உயிர் சக்திங்கிறான். பர்டிகுலர் டோட்டல் எனர்ஜி. அந்த உயிர் சக்தி சி என்பார், CHIQIQ. இதுதான் உயிர் சக்தி ஓட்டம். இந்த உடம்புல அகிலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சக்தியான அத்தனையும், இதனுடைய விளக்கம் டெஃபினிஷன் நம்ம இதில் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, அந்தளவுக்கு டெஃபினிஷன் அங்கே இல்லை. அகிலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சக்தியான கிரகத்தின் சக்தி, நட்சத்திர கூட்டங்கள் சக்தி, திதிகினுடைய சக்தி, யோக கரணங்களுடைய சக்தி, அத்தனை சக்திகளும் இணைஞ்ச ஒரு சக்தி நம்ம ரிசீவ் பண்ணுறோம் மூச்சின் வழியாக. நல்லா புரிஞ்சுங்க, மூச்சின் வழியாக, ஸ்கின் வழியாக, ஸ்டோர்ட் இன் ஹார்ட். உணவு வழியாக, நீர் வழியாக, தண்ணீர் வழியாக, ஸ்டோர் இன் கிட்னி. இவ்வளோதான் தத்துவம். இப்போ இவ்வளோ தத்துவம் இப்போயே சொல்லிட்டேன். இந்த பூச்சிங்கிற கான்செப்டில் இஞ்ஞான தத்துவத்துக்குள்ளே சொல்லிட்டேன். ஃபஸ்ட் அரசர் பூச்சி 29 2900 ஆண்டுகள், கிமு 2900 ஆண்டுகள். அவருடைய மனைவி நூவா. இஞ்ஞான தத்துவத்தை சொல்லி கொடுத்த பாகுவாங்கிற
சட்டங்கள் 64 சட்டங்கள் கொண்ட 8 ட்ரைகிராம் வந்த ஒரு பாகுவான்னு போட்டிங்கன்னா வந்துடும். BAGUA பாகுவா பார்த்திங்கன்னா வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே எஞ்ஞான் தத்துவம் அதெல்லாம் ஃபுல்லாக போகாதீங்க, ஸ்டோரி தான். சரி, ரெண்டாவது அரசர் சென்னங், SHE பாருங்கள், SHEN, சென்னாங் NONG, சென்னாங் NANGன்னு சொல்லலாம், NONGன்னு சொல்லலாம். சென்னாங்குங்கிறவர் டிவைன் ஃபார்மர் என்று சைனீஸ்னால் டிவைன் ஃபார்மர்னு சொல்லி விவசாயத்தை பூரா என்ன பண்ணாங்க, அவங்க மக்களுக்கு சொல்லி கொடுத்தாரு விவசாயத்தை. ஹெர்பல், சீனாவில் ஹெர்பல் சைனீஸ் மெடிசனை சைனீஸ் மெடிசனோட ஃபாதர் யாருன்னு சொன்னால் சென்னாங்னு சொல்லுவாங்க. அவர் எப்போ அப்படின்னா 26ஆம் நூற்றாண்டு 26 எப்போ கிமு 2600 கிமு 2600 ஆண்டுகளுக்கு முன்னே அவர் வாழ்ந்தார். அவர் மக்களுக்கு பல மூலிகைகளை கண்டறிந்தார், விவசாயத்தை சொல்லிக் கொடுத்தார், மூலிகைகளை கண்டறிந்தார். வலிகளுக்கும் காய்ச்சலுக்கும் மூலிகைகளை, விஷ மூலிகையிலிருந்து நல்ல மூலிகைகளை, புத்துணர்ச்சி தரக்கூடிய மூலிகைகள் எல்லாம் பலதரப்பு 365 மூலிகைகளை கண்டுபிடித்தார். அவருடைய இதில் மெட்டீரியல் மெடிக்கா, டிவைன் ஆஃப் மெட்டீரியல், கிளாசிக் ஆஃப் மெட்டீரியல் மெடிக்கா, சைனீஸ் மெட்டீரியல் மெடிக்கா, டிவைன் ஃபார்மர் ஆஃப் ஹஸ்பண்ட் மேன் அப்படிங்கிற புக்கெல்லாம் இருக்குது. ஹஸ்பண்ட் மேன் அப்படிங்கிற புக், டிவைன் ஃபார்மர் ஹஸ்பண்ட் மேன், கிளாசிக் ஆஃப் மெட்டீரியல் மெடிக்கா. இது யார்? சென்னங், ரெண்டாவது அரசர். இவ்வளோதான் ஸ்டோரி. மிக முக்கியமான அக்குப்பஞ்சருக்கே மிக முக்கியமான ஃபாதர் ஆஃப் அக்குப்பஞ்சர் அவர் தான். அந்த புக்கு இதிலிருந்து தான் நிறையா கோட்பாடுகள் வந்தது. இவர் தான் முக்கியமான அரசர். ஹுவாங்டி, HUANG ஸ்பேஸ் விட்டு DI, ஹுவாங்டி நெய்ஜிங் என்ற புக்கு. நெய்ஜிங் NEIJING ஆர் GING, ஜேக்கு பதிலாக ஜி போட்டுங்க. நெய்ஜிங் புக்கு இது தாங்க அக்குபஞ்சருடைய புத்தகம். சோர்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் புத்தகம் த எல்லோ எம்பரர் கிளாசிக் ஆஃப், அந்த புக்கோட நேம் பேர், நெட்லேருந்து போய் எடுத்துங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க. த எல்லோ எம்பரர் த கிளாசிக் ஆஃப் இன்டர்னல் மெடிசன். புக்கோட நேம் நோட் பண்ணிக்கங்க. த எல்லோ எம்பரர் கிளாசிக் ஆஃப் இன்டர்னல் மெடிசன் புக்கோட நேம். இது எப்படின்னு சொல்லலாம்? த எல்லோ எம்பரர் இன்னர் கிளாசிக். த எல்லோ எம்பரர் இன்னர் INNER கிளாசிக். யார் எழுதுனது? ஹுவாங்டி. அந்த புக்கோட நேம் என்ன? நெய்ஜிங். அதனோட இங்கிலீஷில் அந்த நெய்ஜிங்கிறது சைனீஸ் நேம், NEIJINGங்கிறது சைனீஸ் புக்கு. அந்த நேம் ஹுவாங்டி எழுதின புக்கு. ஆனால் அதில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் த எல்லோ எம்பரர் இன்னர் கிளாசிக் அப்படிங்கிறது புக்கோட நேம். அதை எப்படின்னு சொல்லலாம்? த கிளாசிக் ஆஃப் இன்டர்னல் மெடிசன் சொல்லலாம். அந்த மாதிரி வரும் புக். அவர் எப்போ வாழ்ந்தார்? PC 2000. இந்த நோட் பண்ணுங்கள், இந்த கொஸ்டின் கேட்பாங்க எப்போ வாழ்ந்தார் என்றால் 2697 to 2596. புரிஞ்சுங்க. 26972 2596 2596 இயரில் வாழ்ந்தவர். அவர் என்ன பண்ணார்? பலதரப்பட்ட முன்னோர்கள் வாழ்ந்த தத்துவங்கள், தாவோஷம், பல விஷயங்கள் எடுத்து மண்ணோடுகள் இருந்து, பல ஆயிரம் மண்ணோடுகள் இருந்து எடுத்து விலங்குகளோட தோல்லையும் இதுலேயும் அந்த மண்ணோட்டுகளையும் பிரித்து எழுதினார். அவர் 2 பிரிவுகள், ஷூவென் அப்படிங்கிற ஒரு சாப்டர். இந்த புக்குக்குள்ளே, நெய்ஜிங்கிற புக்குக்குள்ளே 2 சாப்டர். வாட் இஸ் சாப்டர் ஆஃப் 2 சாப்டர் ஆஃப் நெய்ஜிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் பேர் ஷூவென், SU ஸ்பேஸ் விட்டு WEN, ஷூவென். ரெண்டாவது சாப்டர் லிங்ஸு, LING கொஞ்சம் கேப் விட்டு SHU, லிங்ஸு. 2 சாப்டர் எதுக்குள்ளே இருக்குது? ஹுவாங்டி நெய்ஜிங்கிற புக்கில் 2 சாப்டர் எழுதியிருக்கார் அந்த மன்னர். என்னடா சாப்டர்னால், அவர் மந்திரிகிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதா அந்த சாப்டர். சீப்போங்கிறது QIPO, சீப்போங்கிற மந்திரிகிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறார். ஷூவன்கிற அந்த சாப்டரில் என்னப்பா இருக்குதுன்னா, டீல் வித் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மெடிசனை பற்றி ஷூவனில் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர்னால் என்ன? ஃபஸ்ட்டு சாப்டரில்
டீல் வித் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மெடிசன். ப்ரிவென்ஷன் ஆஃப் அனாட்டமி, ஃபிசியாலஜி எல்லாம் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது, பஞ்சபூத கொள்கை எல்லாமே வருது. டீல் சிம்பிள் கொஸ்டின். அவர் மந்திரிகிட்ட என்ன டிஸ்கஷன், அப்போ நம்ம உபநிடதம் வேதங்களில் குரு சிஷ்யருடைய கோட்பாடு வருதா, அவர் டிஸ்கஸ் பண்ணுற மந்திரிகிட்ட, ஷீஃபோகிட்ட. டீல் சிம்பிள் கொஸ்டின்ஸ், அனாட்டமி, ஃபிசியாலஜி, அபவுட் வருமுன் காக்கிற தத்துவங்களை டிஸ்கஸ் பண்ணுறார் ஃபஸ்ட் சாப்டரில். ரெண்டாவது சாப்டரில் லிங்க்ஸுங்கிற சாப்டரில் டீல் வித் தெரப்பட்டிக்கல் மெத்தடு சொல்கிறார். பஞ்சபத கொள்கைகள், விஞ்ஞான தத்துவம், எவ்வளோ புள்ளிகள் வருது, எத்தனை சேனல் வருது, உடம்புக்குள்ளே 14 சேனல் இருக்குது, 20 சேனலை பிரிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, 20 சேனல் இருக்குது. 20 சேனலை 8 தனியாக பிரிச்சிட்றார், 12 தனியாக பிரிக்கிறார். 12 சேனல் பிரதான சேனல்கள், 12 மெரிடியன்ஸ், அதை சொல்லித்தர பின்னாடி. இது ஹிஸ்ட்ரி. 12 மெரிடியன்ஸ், 20 சேனல்ஸில் 12 மெரிடியன்ஸு, 2 எக்ஸ்ட்ரா சேனல், 14 சேனல் தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம படிக்க போகிறது 14 சேனல், எக்ஸ்ட்ரா 8 சேனல், அது எக்ஸ்ட்ரா 8 சேனல், மொத்தம் 20 சேனல்ஸ் அவர் எழுதியிருக்கார். எல்லாமே 1443 1403 ஒரு வெங்கலச்சேலையில், புரியுதுங்களா, வெங்கலச்சேலையில் ஒரு அரச வம்சம் வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த புள்ளிகளெல்லாம் செதுக்கியிருக்கு வெங்கலச்சேலையில். 1601 நெய்ஜிங் எழுதுன அந்த புக்கு 9 மோக்ஸா. அதான் அக்குபஞ்சருங்கிறது என்ன அப்படின்னா, மேக்ஸிபியூஷன், மறிக்கொழுந்து சுருள் ஒன்று வச்சுருப்பாங்க. மறிக்கொழுந்துங்கிறது நம்ம நாட்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த மூலிகை மறிக்கொழுந்துகளை நல்லா சேர்த்தி ஹீட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஹீட் பண்ணால் உடம்பு ரெடி ஆயிடும். அப்போ மோக்ஷி பூஷன்கிறது ஹீட் பண்ணுறது, மூலிகைகளால் வச்சு ஹீட் பண்ணுறது. அதை நான் சொல்லித்தரேன். அக்குபஞ்சருங்கிறது இதுதான். அக்குபஞ்சர், மாக்சிபூஷன், மூச்சு பயிற்சி, மூலிகைகள் எல்லாம் சேர்ந்தது அக்குபஞ்சர். நம்ம அக்குபஞ்சர் நீடு மட்டும் போடுறாங்க. நம்மளுடைய சித்த மருத்துவ கான்செப்ட், ஹெர்பல் எல்லாம் சேர்ந்தது தான் அக்குபஞ்சர். அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக பழகினது. அப்போ இது 2 சாப்டர் ஹுவாங்டி. அவர் என்ன பண்ணார், வாழ்ந்த காலத்தில் அதை தொகுக்கிறாங்க. எக்ஸாக்ட் தொகுத்தப்பட்ட இயர் வந்து கிமு 305 2004 தொகுக்கிறாங்க. பக்காவாக தொகுக்கிறாங்க சேனல். அதுதான் அக்குபஞ்சருடைய. அதிலிருந்து தான் டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அக்குபஞ்சர் எப்படி என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. தத்துவம் புரியுதுங்களா? அதுலேருந்து வழி வழியாக வந்தவங்க அதை டெரைவ் பண்ணி பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் உலகத்தில் 1950 அங்கே இருக்கிற சோசலிசம் வந்து இதை பரப்புகிறாங்க. சீனாவில் பரப்பி நல்ல நிலையை கொண்டாடுறாங்க. 1960 வெஸ்டர்ன்ஸ்க்கு போது, அதாவது உலக சுகாதார மையம் இதை அங்கீகரிக்குது. நல்லா தருங்க, 1960 உலக சுகாதார மையம் அங்கீகரிக்குது இந்த மருத்துவத்தை. மருந்தெல்லாம் மருத்துவம் என்று அங்கீகரிக்குது. ஆல்டர்னேட் தெரப்பியில் கொண்டாடுறாங்க. அப்போது 1972 பார்த்திங்கன்னா, 1972 1972 நிக்சன், அமெரிக்கன் பிரசிடென்ட் நிக்சன் விசிட் அடிக்கிறார் சைனாவுக்கு. நீங்கள் நெட்டில் போட்டால் வந்துடும். விசிட் அடிக்கும்போது அவருடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை எழுத்தாளரையும் கூப்பிட்டு போகிறார். அவரது ஜேம்ஸ் ரெஸ்டன். அவருக்கு குடல்வால் அப்பெண்டிஸ் ஆப்ரேஷனில் குடல்வால் பயங்கரமான அலர்ஜி வலி. எப்போ அதை உண்மையாக அக்குபஞ்சர் உலகம் பூரா பரவச்சுன்னா இதுதான் முக்கியமான தருணம். 1972-70 நிக்சன் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் விசிட் அடிக்கிறார். அந்த டயத்தில் அவரோட போன ஜேம்ஸ் ரெஸ்டன் என்ற நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை நிபுணர் குடல்வால் நோய்வாய்ப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி வலி தாங்க முடியல. அந்த வலியை ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் ரிமூவ் பண்ணுறார். நெட்டில் இருக்கும் பாருங்கள். அந்த வலி உடனே ரிமூவ் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் போகிறார், அமெரிக்க பத்திரிகையில் எழுதுகிறார். அவருக்கு அந்த வலியே இல்லை, பலதரப்பட்ட நோய்களும் சேர்ந்து போனது. அவர் அற்புதம், அதிசயம் வாய்ந்த ஒரு மருத்துவம் இருக்கிறது உலகத்துக்கு என்ன வர அறிகிறார். அதுலேருந்து வெஸ்டர்ன் பூரா பரவச்சு, உலகம் பூரா பரவச்சுங்கிறத அக்குபஞ்சருடைய ஹிஸ்ட்ரி. அவ்வளோதான். ஆனால் இது சைனாவுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கோம். அவங்களுடைய கொள்கையான திபெத் இருக்குது. திபெத்தில் வந்து சிவனாதிபத்தியம் இருக்குது, அங்கே சிவசக்தி தத்துவம் இருக்குது. அப்போ நம்ம நாட்டுடைய மருத்துவம் தான், அதுதான் மர்மம் என்று சொல்வார்கள், பிராண சிகிச்சைன் என்று சொல்வார்கள். இதுதான் அங்கே போய் மருவி பலதரப்பட்ட இதாமாயி அக்குபஞ்சர் என்று வந்தது. ஹிஸ்ட்ரியில் 3 அரசர், பூச்சி, சென்னாங், புரியுதுங்களா, 29th century 26th century, புரியுதுங்களா, 29, 26, இவரும் 26th century, புரியுதுங்களா. 29, 28ம்பாங்க யார் சென்னாங்க, நீங்கள் அப்ராக்சிமேட் தெரிஞ்சுங்க. ஆனால் இவரோட இயர் மட்டும் ஹுவாங்டி மட்டும் 2697 to 2596. இதுதாங்க அக்குபஞ்சர் வரலாறு.
2 கோட்பாடு தத்துவம், சிவசக்தி தத்துவம், பஞ்சபூத கொள்கை, புரியுதுங்களா, இன்யான் தத்துவம். இது ஹிஸ்ட்ரி, இது மட்டும் தெரிஞ்சுங்க. இதில் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களாக என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் வாட் இஸ் அக்கு பஞ்சர்னா என்ன, அக்குஸ் என்றால் ஊசி, பஞ்சர்னா இதை தெரிஞ்சு வச்சுங்க. நீங்களாக எழுதி அதை ஆன்சர் பண்ணிக்கங்க. வாட் இஸ் அக்கு பஞ்சர், அக்கு பஞ்சர்னா என்ன, விரிவாக்கம். 3 பேரரசர்கள்னால் யார், அதுக்கு ஒரு இந்த வரலாற்றில் கொஸ்டின். 3 பேரரசர்கள்னால் யார், வாங்டி எழுதின புத்தகம் என்ன, ஹாண்டி எழுதின புத்தகம் என்ன, வாண்டி எழுதின நீஜிங்கில் 2 சாப்டர் நேம் என்ன, அந்த நீஜிங் புக்கோட 2 சாப்டர் நேம் என்ன, ஹாங்டியோட அமைச்சர் பேர் என்ன, பேர் ஷீப்போ, அது தெரிஞ்சுங்க. அமைச்சர் பேர் என்ன, ஹாங்டி வாழ்ந்த காலம் என்ன, 2697 2596. அந்த நூல் நெய்ஜிங் நூல் தொகுக்கப்பட்ட இயர் என்ன, 305 கிமு 305 to 204. இதுதான் முக்கியமான இம்பார்ட்டன்ட். புரிஞ்சிட்டிங்களா? நன்றி.